இப்போ நான் சொல்லிக் கொண்டு வருகிற இவ்வளவும் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த சம்பவங்கள். මෙතෙක් වෙලා මා පැවසූ සියලු දේ උන්වහන්සේගේ උත්ථානයෙන් පසුව සිදු වූ දේවල්. சீடர்கள் எல்லாரும் பயந்து கொண்டு தனி அறையில் கிடக்க இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ඒ අපොස්තලවරුන් බය වීලා එක් ස්ථානයක රැඳී සිටියේදී උන්වහන්සේ උන්මත්තේ ගොස් ඔබට සමාදානය ලැබේවා කියා ආශිර්වාද කළා. வந்தது இயேசுதான் என்பதற்கு அடையாளம் என்ன? அவர் பேசுகிற வார்த்தை பீஸ் பி அன்டு யூ. උන්වහන්සේ තමයි එතනට පැමිණියේ කියන එකට ඒගොල්ලන්ට තිබුණා වූ එකම ඒ සාක්ෂිය වන්නේ ඒ උන්වහන්සේගේ බලවත් වූ ශුද්ධ වචනය. இயேசு வந்தாலே அங்க சமாதானம் சந்தோஷம் தான். උන්වහන්සේ පැමිණෙනා වූ සියලු ස්ථානවල ඒ සමාදානයද එසාන සියලු දෙනා සමග තිබෙනසේ. ஒரு சிலர் நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்ட பிறகு அந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வந்துடும். ஒரு சிலர் நம்ம வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. அவங்க போயிட்ட பிறகு அந்த வீட்டில் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வந்துடும். අපගේ නිවාසවලට සමහර නෑදෑයන් පැමිණලා යනකොට අපගේ පවුලේ සිටිනා වූ අපගේ දෙමාපියන්ට රණ්ඩුත් ඇති වෙන්න පුළුවන්. ஏனென்றால் வந்தவர்கள் அங்கே கணவன் மனைவிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. මක්නිසාද ඒ පැමිණියා වූ කට්ටිය ඒ සැමියාට ඒ භාර්යාවට ප්‍රශ්න දාලා උන් පිටව යන්න පුළුවන්. இந்த நாக்கு சும்மா இருக்காது. උන්ගේ දිව නිකන් තියෙන්නේ නැහැ. பாஸ்பரம்னு சொல்லி ஒரு கெமிக்கல் பொருள் இருக்குது. பாஸ்பரம் ෆොස්ෆරස් කියලා කෙමිකල් එකක් තියෙනවා. அது எப்போ குளிர்ச்சியான தண்ணீருக்குள்ளே தான் இருக்கணும். ඒක කොයි වෙලෙත් සීතල වතුරේ තමයි තියෙනවනේ. அதை தண்ணீர்லேருந்து வெளியே எடுத்தோன்னு வச்சுங்க, அது தானாக பற்றி எரியும். ඒකේ සීතල වතුරෙන් එළියට ගත්තොත් ඒක නිකම්ම ගිනි ගන්න පටන් ගන්නවා. அதனால தான் ஆண்டவர் இந்த நாக்கை ஈரம் நிறைந்த வாய்க்குள்ளே வச்சிருக்கிறாரு. எப்போ வாய் ஈரமாகவே இருக்கும், அதுக்குள்ளே நாக்கு வச்சுக்கிறாரு. ஏன்னா அது ஈரம் எல்லாம் பற்றிக்கின்னு எரியும். ඒක නිසා තමයි උන්වහන්සේ මේ දිව අපගේ මුඛය තුල තෙතමනියත් සමග තබා තිබෙන්නේ. නැත්නම් ඒ එළියට පැමිණියොත් ඒක ගිනි ගන්න නිසා. நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து ரொம்ப உஷாராக இருக்கும். මම කියන වචනය තුල ඔබ සූක්ෂම විදිහට අසා සිටින්න. இயேசுவே சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நீங்கள் யாரையும் சபிக்காதீர்கள். උන්වහන්සේගේ වචනයෙන් උන්වහන්සේම කිව්වා ඔබට ශාප කරන්නන්ට ඔබ ආශිර්වාද කරන්න.